ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சூரிய திசை நடப்பவர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தலைப்பில் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன். பொதுவாக நம்ம சனி பயிற்சி அப்படின்னோடனே ராசிக்கு பார்த்துட்ருக்கோம். ராசிப்படியும் அந்த பலன்கள் ஓரளவு சரியாக தான் இருக்குது. அதே போல் ஒரு ஜாதகருக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசாவை அனுசரித்து தான் அவருக்கு பலன்கள் நடக்கும். இதுதான் துல்லியமான பலன்களாக இருக்கும். பொதுவாக ஜாதகங்கிறதே திசா புத்தியை பொறுத்து தான் பலன்கள் அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது கோச்சார கிரகங்கள் எந்த கிரகம் நம்மளுக்கு பலன்கள் கொடுக்குதோ அந்த கோச்சார கிரகங்களோட பலன்கள் எப்படி இருக்கும்னா திசா புத்தியை அனுசரித்து தான் இருக்கும். திசா புத்தியோட பலன்கள் எப்படி நன்மை செய்தா தீமை செய்தா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். பொதுவாக 9 கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு திசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு சூரிய திசை நடந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சார ரீதியாக இப்போ குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள் வரும்போது இப்படி அந்த சூரிய திசை நடக்குதுன்னா சூரிய திசைக்கு தகுந்த மாதிரி பலன்களை நல்லதோ கெட்டதோ நடத்தும். அதே போல் குரு பயிற்சியும் அதே போல் தான் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி மற்ற கிரகங்கள் மாத கிரகங்களாக இருந்தாலும் அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த திசை எந்த கிரகம் திசை நடத்திக்கிட்டு இருக்கோ அதை பொறுத்து பலன்கள் இருக்கும். அப்படி தான் எல்லோரும் கோச்சார ரீதியாக பலன்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க. ஆனால் யாரும் அந்த திசா புத்தியை வச்சு யாரும் பலன்கள் சொல்லலை. இப்போ நான் தான் இந்த பதிவை போட்டிருக்கேன். இது மாதிரி சூரிய திசா நடப்பவர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நான் தான் முதல்ல யோசித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம திசா புத்தியை வச்சு கணக்கு போடும்போது பலன்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபடும். அதே போல் கிரகங்களை வச்சு மாறுபடுது. அந்த கிரகங்கள் கொடுக்குற பலன்களை வச்சு தான் நம்ம நன்மை தீமையை ஒரு ஜாதகர் அனுபவிக்கிறாரு. இப்போ கோச்சார ரீதியாக திசா புத்தியை அனுசரித்து தான் பலன்கள் கொடுக்குதுன்னா அப்போ சனி பகவான் ஒருத்தருக்கு எந்த நிலையில் இருந்தால் பலன்கள் எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது. அதே போல் காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகத்தோட தன்மையை பொறுத்தும் பலன்கள் அமையுது. அப்படி பார்க்கும்போது இப்போ சூரிய திசாவாக எடுத்துக்குவோம். ஒருத்தருக்கு சூரிய திசா நடந்துகிட்ருக்கு. அவருக்கு கோச்சார ரீதியாக இந்த சனி பகவான் எப்படி அமைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு 7.5 சனி, அதாவது சூரிய திசா நடக்கும்போது 7.5 சனி வர்றது, அதே போல் அஷ்டம சனி வர்றது, கண்டக சனி இப்படி வர்றது. இப்போ சூரிய திசா அதே போல் 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி இதில் ஏதாவது ஒன்று வந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஜாதக ரீதியாக பலன்கள் மோசமாக தான் இருக்கும், கெடு பலன்கள் இருக்கும். ஆனால் சூரியன் எந்த நிலையில் பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு ஜாதகத்தையும் தனியாக நம்ம பார்த்தா தான் அது புரியும். இருந்தாலும் நான் சூரியனோட காரகத்துவம், சூரியனோட ஆதிபத்தியம், அதாவது எந்த வீட்டுக்கு இப்போ காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா சூரியன் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதோட காரகத்துவம்னு பார்க்கையில் 9ஆம் வீட்டுக்கு அவர் சூரியன் காரகத்துவமாக இருப்பார். அதே போல் இந்த சனி பகவானுடைய தொடர்பு அவருக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பலன்களாக துல்லியமாக சொல்ல முடியும். சாதாரணமாக நம்ம கோச்சார ரீதியாக அஷ்டம சனி, அதே சமயத்தில் கண்டக சனி, 7.5 சனின்லாம் வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் மிகப்பெரிய பதவிக்கு வந்தவங்களாம் இருக்காங்க. 7.5 சனி காலத்தில் திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகி குடும்பம் அமைஞ்சிருக்கு.
ஏன் அஷ்டம சனி காலத்துலேயும் திருமணம்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கும்போது 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். குடும்பஸ்தானம்ல, அங்கே வந்து பொருளாதாரம் தனஸ்தானம்லாம் சொல்கிறோம். அதனால் பொருளாதாரத்துலேயும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். சனி பகவானாவே ஒரு மாற்றம் தானே, அந்த மாற்றத்தை கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது சூரிய பகவானை நம்ம பார்க்கும்போது, சூரிய பகவான் வந்து காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடங்கையில் நம்ம பூர்வீகத்தை சொல்கிறோம், குலதெய்வத்தை சொல்கிறோம். அதே போல் சனி பகவானும் பூர்வீகத்துக்கு தான் உரியவர். அதனால் இந்த சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளியூருக்கு, பூர்வீகத்தை விட்டு வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பூர்வீகத்திலேருந்து வீடு மாற்றம் செஞ்சு வேறு ஒரு ஊரில் போய் குடியேறுற மாதிரி இருக்கும். எப்படியாவது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அவங்களுக்கு நடக்க தான் போகுது. பூர்வீகத்தோட நல்லது கெட்டது நடக்கணும். இது நல்ல பலனா கெட்ட பலனான்னு கேட்டால் அப்போ தான் நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகருக்கு சூரிய திசை நடக்கும்போது அஷ்டம சனி, 7.5 சனி, கண்டக சனி நடந்தால் அந்த பலன்கள் கெடுதலாக இருக்கும். மற்றபடி அவருக்கு அந்த நேரத்தில் சூரிய திசை நடக்கும்போது அஷ்டம சனியோ 7.5 சனியோ கண்டக சனியோ இல்லாமல் இருந்தால் அவருக்கு பலன்கள் நல்லா தான் இருக்கும். இப்போ 5ஆம் இடத்தை வச்சு அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கும். 5ஆம் இடங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம். அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டாகும். இந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் அவங்களுக்கு 5ஆம் இடத்தை வச்சு நடக்கும். பூர்வீகத்தில் போய் புதுசாக வீடு கட்டலாம், இந்த மாதிரி இருக்கும். பூர்வீகத்தில் போய் இடம் வாங்கலாம், இந்த மாதிரி பலன்கள் நடக்கும். அதே போல் 9ஆம் இடத்துக்கும் சூரிய பகவான் வந்து காரகத்துவமாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார ரீதியான சனி பகவான், ஏற்கனவே சொன்ன மாதிரி 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி நடந்தால் தந்தைக்கு பாதிப்பு, வெளிநாடு தொடர்பான வேலைகளில் வந்து ஏதாவது பிரச்சனை. அதே போல் அந்த 9ஆம் இடம் காரகத்துவம்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவருக்கு பாதிக்கப்படும். அதே சமயத்தில் அவருக்கு இந்த மாதிரி 7.5 சனியோ, அஷ்டம சனியோ, கண்டக சனியே இல்லை, ஆனால் சூரிய திசை நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். அந்த 9ஆம் இடத்தை வச்சு அவருக்கு காரகத்துவ பலன்கள் வந்து கூடுதலாக பல நன்மைகளை கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பலன்கள் வந்து நடக்கும். அதே சமயத்தில் சூரியனும் சனியும் கிரக ரீதியாக பார்க்கும்போது, ஆதிபத்திய ரீதியாக பார்க்கும்போது கடுமையான ஒரு எதிர் பலன்களை தான் கொடுப்பாங்க. அதாவது கெடு பலன்களை தான், தீய பலன்களை தான் கொடுக்குறாங்க. அது ஏன்னா இப்போ சனி பகவான் வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துக்கு வீட்டு அதிபதியாக இருக்கார். சூரிய பகவான் வந்து காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பார். அப்படி பார்க்கும்போது சூரியனும் சனியை 6, 8ஆக வராங்க. அதனால் இந்த சூரிய திசை நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு சனி பெயர்ச்சியில் அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனி நடந்ததுன்னா வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை உண்டாகும். வேலையில் மாற்றம் உண்டாயிரும். ஏன்னா அந்த மாற்றத்தினால சில நன்மைகளும் உண்டாகலாம். அதே சமயத்தில் இந்த 7.5 சனி, கண்டக சனி இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா, அஷ்டம சனி இதெல்லாம் நடக்கலைன்னா நிச்சயமாக இவங்களுக்கு வேலையிலையோ அல்லது தொழிலையோ வந்து பிரச்சனையும் இருக்காது. வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு வளர்ச்சி வரும். ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்களாக நடக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகளோட நல்ல ஒரு அதிகாரிகளாக இந்த ஜாதகரே ஆகக்கூடிய நிலை வரும். சில பேருக்கு அரசியலில் பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் ஏன்னா சூரிய திசையை வந்து புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும். இதே போல் சனி பகவான் இந்த நேரத்தில் இவங்களுக்கு சரியில்லாத நிலையில் இருந்தால், கெடு பலன்களை கொடுக்குற நிலையில் இருந்தால் நிச்சயமாக வேலை, தொழில், வியாபாரத்தில் சிக்கல்களும், பதவியில் இருக்கவங்களுக்கு பதவியில் சிக்கல்களும், அதே சமயத்தில் கஷ்டங்களும் கொடுக்கறதுக்கு அதிகப்படியான பலன் வந்து இருக்குது. இந்த நிலையில் நம்ம ஒவ்வொரு ஜாதகருக்கும் பார்க்கக்கூடிய இந்த பலன்களை பார்க்கும்போது
திசா புத்தியை அனுசரித்து தான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கோச்சார ரீதியாக பலன்கள் இருந்தாலும் திசா புத்தியை தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்கிறோம். இப்போ சூரியனுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிற இந்த 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் 6, 8 அமைகிறதுனால மிக அதிகமான பலன்கள் எதில் கஷ்டத்தை கொடுக்குதுன்னா இந்த தொழில் வியாபாரத்தில் தான் அதிக அளவுக்கு பிரச்சனை கொடுக்குது. ஆனால் கோச்சார ரீதியாக இதே சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு சனி பகவான் கெடுபலங்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் மட்டும்தான், கோச்சார நிலையில் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் வராது. பல நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் உருவாகும். ஏன்னா சூரியன் திசை நடக்கும்போது நிச்சயமாக சிலருக்கு மிகப்பெரிய அளவுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம், அதே போல் தந்தையாகும் வாய்ப்பு, தந்தையால் அனுகூலம், பதவி உயர்வு, அதே போல் மற்றவர்களால் மதிக்கப்படுறது, வேலையில் அதிக வருமானம் கிடைக்கிறது, தொழில் வியாபாரத்தில் அதிக வருமானம் கிடைக்கிறது, அது வரையும் வாழ்க்கையில் கிடைக்காத சில கௌரவ நிலைகள், அதே போல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, திருமணம், உத்தியோகம் கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த சூரிய திசையில் நடக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் உண்டாகும். அதனால் பொதுவாக சூரிய திசை இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக திசை நடக்கிறத வச்சு நம்ம சனி பயிற்சி பலன்களில் பார்த்தா மிக துல்லியமாகவும் அதே சமயத்தில் பயப்பட வேண்டியதும் இருக்காது. ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் 2 பேர் மிகப்பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டில். அஷ்டம சனி 2 பேருக்கும், 2 பேருமே சிம்ம ராசிக்காரங்க. ஆனால் ஒருத்தருக்கு பதவி உயர்வு கிடைக்குது, ஒருத்தருக்கு பதவி போயிடுது. இது எப்படி நடக்குது அப்படின்னா அவங்களுடைய திசா புத்தி தான் காரணம். இப்போ அந்த திசா புத்தி தான் காரணங்கிறதுனால நான் ஒவ்வொரு திசைக்கும் சொல்லிட்டு வரேன். இப்போ இதில் சூரிய திசைக்கு நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இதை வச்சே நீங்கள் சுய ஜாதகத்தில் இன்னும் பல நல்ல துல்லியமான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பொதுவாக ராசிக்கு நம்ம பார்க்குறோம், ராசிக்கு பார்க்குறதும் நடக்கும். அதே சமயத்தில் நம்ம திசா புத்திக்கு பார்த்தா நம்ம மனசு நிம்மதி அடையும். அதே சமயத்தில் இதுதான் இப்போ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் அதற்கான வழிமுறைகளையும் தேடலாம். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.